சலங்கையொலி சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு ரொம்ப சூப்பரான ஒரு ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்துக்கு ககன் தான் இந்த பணத்தை கொடுத்தாரு அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதுமே நேராக ககனை பார்க்கறதுக்காக ஆஃபீஸ்க்கு வராங்க. அங்கே வந்து ககன் கிட்ட ரொம்ப எமோஷ்னலாக பேசுகிறாங்க. இவ்வளோ நாளும் நாங்கள் உங்களை அவமானதாக படுத்தியிருக்கோம். சின்ன வயசுலேருந்தே உங்களை நான் ஒரு எதிரியாக தான் பார்த்துருக்கேன். ஆனால் இப்போ நீங்கள் அந்த வீட்டில் நான் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக எனக்காக அந்த பணத்தை நீங்கள் கொடுத்துருக்கீங்க. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். என் மேலே உங்களுக்கு கோவமே இல்லையா அப்படின்னு சொல்லி ரொம்ப எமோஷ்னலாக பேச, அப்போ ககன் வந்துட்டு எனக்கு உங்கள் மேலெலாம் எந்த ஒரு கோவமும் கிடையாது, உங்கள் அப்பா மேலே தான் எனக்கு ரொம்ப கோவம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரி, இந்த விஷயத்தை நான் உங்கள் மாமனார் மாமியார்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு தானே சொன்னேன், உனக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னு கேட்க, உங்களை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்காக தான் அவங்க மூலயமா எனக்கு இந்த விஷயம் தெரிய வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்பவே எமோஷ்னலாக பேசுகிறாங்க. அப்போது வந்துட்டு ககன் அதில் நீ எதுவும் ஃபீல் பண்ணாத, உனக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா நீ எனக்கு ஒரே ஒரு ஃபோன் கால் பண்ணு, நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்ததை பூமி வந்து பார்க்குறாங்க. அதுக்கப்புறமா இந்து பேசிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. பூமி ககன் இவ்வளோ நல்லவராக இருக்காரே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு வெளியில் போக, அங்கே அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுற ஒரு எம்ப்ளாயி வந்துட்டு ககன் ஃபர்ஸ்ட் டைம் ஜாபில் ஜாயின் பண்ணும்போது ஹெல்ப் பண்ண அந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. இதையெல்லாம் கேட்டதுமே வந்துட்டு பூமி வந்து இன்னும் எமோஷ்னல் ஆகிட்டு நேராக ஓடி போயிட்டு ககனை வந்து கட்டி பிடிச்சிருவாங்க. நீங்கள் இவ்வளோ நல்லவராக இருக்கீங்களே, எல்லாருக்கும் இப்படி ஹெல்ப் பண்ணுறீங்களே, எல்லாரோட கஷ்டத்தையும் புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு வந்து இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லி பேச, அப்போ ககன் வந்து கேட்குறாரு, இந்து வரத நீ பாத்தியா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்னு சொன்னதுமே வந்துட்டு, இந்த மாதிரி ஒரு நல்ல மனுஷன் என்ன லவ் பண்ணுறாரு, என்ன வந்து இப்படி உயிருக்கு உயிராக காதலிக்கிறாரு அப்படின்றது அது என்னோட அதிர்ஷ்டம் அப்படின்னு சொன்னதுமே, அப்போது ககன் வந்து என்ன பண்ணுறாருன்னா பூமி பேசினதெல்லாம் நினச்சி பார்க்குறாரு. உடனே அவருக்கு கோவம் வந்துடும். பூமியை பிடிச்சி தள்ளி விட்டுருவார். இப்போ நான் அவ்வளோ பெரிய மனுஷனாக இருந்து என்ன யூஸ் எனக்கு அப்படின்னு வந்து ரொம்ப சோகமாக வந்து சொல்கிறாரு. எனக்கு பிடிச்ச பொண்ணோட மனசில் வந்து என்னால் ஒரு துளி எடுத்த கூட பிடிக்க முடியலையே, நான் அப்படி நல்லவனாக இருந்து பெரிய ஆளாக இருந்து என்ன பிரயோஜனம் எனக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே பூமி மனசில் நினைக்கிறாங்க, பூமி வந்து யோசிக்கிறாங்க, நான் வந்து உங்களை உயிருக்கு உயிராக லவ் பண்ணுறேன், அதை உங்ககிட்ட எப்பயாவது கண்டிப்பாக சொல்லுவேன் அப்படின்றதுனால தான் உங்களை வந்து நான் சுற்றி சுற்றி வந்துட்டுருக்கேன் அப்படின்னு பூமி மனசுலேயே நினச்சிட்ருக்காங்க. அப்போ ககன் வந்து சொல்கிறாரு, இந்த விஷயம் வந்து யாருக்குமே தெரியாது, அதனால நான் இந்து வீட்டுக்கு பணம் கொடுத்த விஷயத்த நீ தயவு செஞ்சு அங்கே யாருக்கிட்டையும் சொல்லாத அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் அபூர்வா வந்துட்டு கிருஷ்ண பிரசாத்தை மிரட்டணும் பயமுறுத்தணும் அப்படின்றதுக்காக ரவுடிங்கில் அனுப்பி சாரதா மேலே வந்து ஆசிட் ஊற்றுவேன்னு சொல்லி பயமுறுத்துறது. அதுக்கப்புறமா வந்துட்டு அபூர்வா நேராகவே வந்து கிருஷ்ண பிரசாத்தை வந்து பயமுறுத்துறாங்க. ககனை ஏதாவது பண்ணிடுவேன், பூர்ணிமாவை ஏதாவது பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி இந்த மொத்த குடும்பத்தையும் நான் காலி பண்ணிடுவேன் அப்படின்னு மிரட்டுறாங்க. உடனே கிருஷ்ண பிரசாத், என்னோட குடும்பத்தை எதுவும் பண்ணிடாத, நான் ஏதோ வந்து குடி போதையில் நான் அப்படிலாம் பேசிட்டேன், தயவு செஞ்சு அப்படிலாம் பண்ணிடாத அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நீ சொன்ன இந்த வார்த்தையில் அப்படியே இருப்பேன்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வாங்கிறது கிளம்புறாங்க. அப்போ நக்ஷத்ரா என்ன பண்ணுறாங்கன்னா ககனுக்காக சாப்பாடெல்லாம் வந்துட்டு பேக் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க. அபூர்வா வந்து நக்ஷத்ராவை பார்த்துட்டு, நக்ஷத்ரா எங்கே போகிறா அப்படின்னு கேட்க, மாமாவுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு என்ன இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க நீ அப்படின்னு கேட்க, மாமாவை இம்ப்ரெஸ் பண்ண தேவையில்லை, அதுக்கு இப்படியெல்லாம் பண்ணாதான் அப்படின்னு வந்து சொன்னதுமே அபூர்வா வந்துட்டு ஏன் இப்படியெல்லாம் பண்ணுற, அவர் வந்து உன்னை ஏற்றுக்கவே இல்லையே, அதுக்குள்ளே நீ ஏன் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்ல, என்ன மம்மி நீங்களே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க, அப்புறம் இதெல்லாம் நான் பண்ணலைன்னா எப்படி அது அப்படின்னு கேட்க, இங்கே பாரு இந்த மாதிரி விஷயம்லாம் நீ பண்ணுறது உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சா அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல, என்ன மம்மி எப்படி பார்த்தாலும் வந்துட்டு நீங்கள் என்னை வந்து மாமாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலனாலும் கண்டிப்பாக ஏதாவது நடக்கும், நான் இப்படி மாமாவை இம்ப்ரெஸ் பண்ணலனாலும் ஏதாவது நடக்கும், எப்படி பார்த்தாலும் அப்பாவுக்கு விஷயம் தெரிஞ்சாலும் என்னை கொண்டுடுவார், எப்படி இருந்தாலும் ககன் மாமா அவருக்காக நான் உயிரை விட்டேன் அப்படின்னாவது என்ன நினச்சிக்கிட்டு இருப்பாருல்ல, அவருக்காக நான் ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்தால் தான் மம்மி அவரை மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு நேராக வந்து ககனோட ஆஃபீஸ்க்கு வந்து போகிறாங்க. அங்கே வந்து பூமி என்ன பண்ணுவாங்கன்னா வந்துட்டு பூமியை வந்து ககன் வந்து கூப்பிட்டுருப்பாரு. இந்த மாதிரி ஒரு லெட்டர் வந்து நான் சொல்கிறேன் அப்படியே நோட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ல, உடனே ககன் யோசிச்சு பார்த்துக்கிட்டு இல்லை வேண்டாம் நானே எழுதிக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கு பூமியை வந்து சொல்கிறாங்க, நீங்கள் என்னோட பாஸ், நான் உங்களை எழுத விட்டுட்டு பார்த்துட்டு இருக்க முடியுமா, அது உங்களுக்கு தானே அவமானம், வேணா நானே எழுதுறேன் அப்படின்னு சொல்ல, நான் இங்கிலீஷில் சொல்லுவேன் நீ தெலுங்குல எழுதுவேன் அப்படின்னு சொல்ல, அப்படின்னா நீங்கள் தெலுங்குலே சொல்லுங்கள் நான் தெலுங்குலே எழுதுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றும் தேவையில்லை நானே எழுதிக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க.
சொல்கிறாங்க, நீ முதல்ல இங்கிலீஷ் வந்து கற்றுக்கலாம்ல அப்படின்னு சொல்ல, அதுக்கு பூமி வந்து சொல்கிறாங்க, நீங்களே கற்றுக் கொடுங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அதுக்கு ககன் வந்துட்டு, இங்கே பாரு, நான் உன்னோட பாஸ் தான், உன்னோட டீச்சர் கிடையாது அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் சொல்ல, என்ன நான் சொன்னது புரிஞ்சுதா அப்படின்னு கேட்குறாங்க. நல்லா புரிஞ்சுதே, நீங்கள் என்னோட பாஸ் மட்டும் கிடையாது, நீங்கள் என்னோட டீச்சரும் கூட அப்படின்னு தானே சொல்கிறீங்க அப்படின்னு சொல்ல, உடனே ககன் தலையில் அடிச்சுக்கிட்டு அவரோட ஒர்க்கை வந்து பார்க்குறாங்க. அப்போ பூமி அப்படியே வந்துட்டு ககன் பக்கத்தில் போயிட்டு அப்படியே தலையோட ஒட்டி அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஒரு நிமிஷம் ககனும் அப்படியே ஸ்டன் ஆகி பூமியை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ரியலைஸ் பண்ணிட்டு, சே தள்ளி நில்லு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பூமி வந்து தள்ளி நிற்கிறாங்க. அப்படியே இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும் போதே நட்சத்திரம் ரொம்ப ஆர்வமாக அந்த சாப்பாடை எடுத்துகிட்டு வராங்க. உடனே பூமியை பார்த்ததுமே, நீ எதுக்காக இங்கே வந்த அப்படின்னு கேட்க, அப்போ பூமி வந்துட்டு, நீ இங்கே வருவேன்னு தெரிஞ்சுதான் உனக்கு முன்னாடியே நான் வந்துட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரி, நான் மாமாக்காக சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, நீ எடுத்துகிட்டு வர சாப்பாடெலாம் அவர் சாப்பிட மாட்டாரு அப்படின்னு பூமி சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு பூமி எப்படியாவது வெறுப்பேற்றணும் அப்படின்றதுக்காக ககன் வந்துட்டு, யார் சாப்பிட மாட்டேன்னு சொன்னது, நான் சாப்பிடுவேன், நீ எடுத்து வை அப்படின்னு சொல்லி நட்சத்திராவை சாப்பாடு எடுத்து வைக்க சொல்லி சொல்கிறாங்க. உடனே பூமி ரொம்ப டென்ஷன் ஆகிடுவாங்க. நட்சத்திராவும் ரொம்ப ஆர்வமாக சாப்பாடு எடுத்து வைக்கிறாங்க. உடனே பூமி வந்துட்டு, இங்கே பாருங்க, அவங்க எல்லாரும் உங்களோட எதிரிங்க, அந்த வீட்டில் இருந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருக்கா, நீங்கள் எப்படி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்ல, அப்படி பார்த்தா நீயும் அந்த வீட்டில் இருந்து தானே வந்த அப்படின்னு சொல்ல, அப்படி சொல்லுங்க மாமா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. பூமிக்கு என்ன பண்ணுறதுனே புரியல, என்ன இவ எடுத்துகிட்டு வந்து சாப்பாடை இவர் சாப்பிட்றாரு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு உடனே பூமி என்ன பண்ணுறாங்க, இங்கே பாருங்க, அவள் என்ன பிளானோடு இந்த சாப்பாடை எடுத்துகிட்டு வந்திருக்காளோ யாருக்கு தெரியும், அவ மனசுல என்ன வச்சிருக்காளோ அப்படின்னு சொல்ல, மனசுல நினைக்கிறது நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ககன் சொல்ல, ஒருவேளை அந்த சாப்பாடுல ஏதாவது கலந்துருக்கலாம் அப்படின்னு சொன்னதுமே ககன் அமைதி ஆயிடுறாரு. எதுக்கும் அந்த சாப்பாடை வந்து சாப்பிட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்ல, உடனே நட்சத்திரா, நானே என்னோட மாமாக்கு ஏதாவது கலந்து எடுத்துட்டு வரணும், அதுல எதுவும் கலக்கலன்னு நானே சாப்பிட்டு ப்ரூவ் பண்றேன் அப்படின்னு சொல்லி நட்சத்திர சொல்ல, உடனே பூமி சொல்றாங்க, அதெல்லாம் வேண்டாம், நானே சாப்பிட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பூமி வந்து தட்டில் சாப்பாடு போட்டு அவங்களே வந்து சாப்பிட்டு பார்க்குறாங்க. மொத்தத்தையும் வந்து அவங்களே போட்டு போட்டு சாப்பிட்டு காலி பண்ணிடுவாங்க. எல்லாத்தையும் காலி பண்ணதுக்கப்புறமா வந்துட்டு, சரி இவ்வளோ சாப்பிட்டதுக்கப்புறம் எதுவும் ஆகலை, அப்போ நீ எதுவும் கலக்கலன்னு தான் அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ நட்சத்திரம் வந்துட்டு, சரி அதை விடுங்க மாமா, உங்களுக்காக நான் பாயசம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அதையாவது சாப்பிடுங்க அப்படின்னு கொடுக்கும்போது, பூமி அதில் ஏதாவது கலந்துருந்தா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அதையும் ககனை சாப்பிட விடாமல் பூமியை வந்து சாப்பிட்ருவாங்க. சாப்பிட்டுட்டு, ஆக மொத்தம் நீ விஷம்லாம் கலக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இதோட வந்துட்டு நட்சத்திரம் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்படி எடுத்துகிட்டு வந்த மொத்தத்தையும் அவளே சாப்பிட்டுட்டாளே அப்படின்னு சொல்ல, அப்போ ககன் வந்துட்டு நீயும் கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எந்திரிச்சு வந்துடுறாரு. இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.